ஹலோ ஹலோ எஸ் மேம். குட் ஈவினிங்ப்பா. நீங்க அந்த இது அசைன்மெண்ட் அனுப்பின அது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கா புக்ல? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? எஸ் மேம். கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுதுங்க. அது 4 கொஸ்டின் பேப்பர்ல 5 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த அந்த லெசனுக்கு கூடிய கொஸ்டின்ஸ் தான் அது. ட்ரை பண்ணி தான் அப்பதான் உங்களுக்கு அந்த எனக்கு புரியுதா இல்லையான்ட்டு எனக்கும் தெரியும். சரிங்க மேம். ஓகேப்பா. சரி, நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, அந்த கொஞ்சம் ரிவிஷன் குடுத்துட்டு, எந்த லெசன் நேம் சொன்னோம் பாரு, எந்த லெசன் எடுத்தோம் நம்ப? லெசன் நேம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன் லெசன். கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு ஐ வில் டேக் ஒன் நியூ லெசன். அடுத்தது நான் வந்து கொஞ்சம் லாஸ்ட் 15 மினிட் வந்து நியூ லெசன் டச் பண்ணிடலாம். ஓகேவா? நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஹலோ? எஸ் மேம். சொல்யூஷன்ஸ்ல நம்ம என்னென்ன 2 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன 2 காம்போனன்ட்ஸ்? சொல்யூஷன். PDF solution is 2. ஹலோ சொல்லுங்கப்பா. சால்வெண்ட் சொல்யூஷன். சொல்யூட் சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தோமா? சொல்யூட் சால்வெண்ட். Just 1 minute மாறு. 1 மினிட் பண்ண அந்த சொல்யூஷன் லெசன் உங்க புக்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் நான் திருப்பி ரீகால் பண்ணிட்டு, நான் எடுத்த கண்டென்ட்லாம் அதுல இருக்கான்னு பார்த்து நீங்களும் செக் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து என்ன அதுல புக்ல ஏதாவது டவுட் இருக்கிறது கூட நீங்க பாத்துக்கலாம். புக் இல்லையா உங்கள்ட்ட? ஹலோ? இ-புக் தான் மேம் இருக்கு. இ-புக் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நானும் ஓப்பன் பண்ணி அதுல இருக்க கண்டென்ட் எல்லாம் நம்ம வந்து சொல்யூட் சால்வ். எது சொல்யூட்னா எது? சொல்யூட்னா என்னம்மா? லார்ஜர் அமௌண்ட்டா ஸ்மாலர் அமௌண்ட்டா? lesser amount ma'am. லெஸ்ஸர் அமௌண்ட். அடுத்தது சால்வெண்ட் larger amount. லார்ஜர் அமௌண்ட். இப்போ சால்ட் சொல்யூஷன்ல எது எது சொல்யூட் எது சால்வெண்ட்? Salt solute, water solvent. சால்ட் வந்து சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியுது எது சால்யூட் எது சால்வெண்ட் அப்படின்னு. நம்ம வந்து லேர்ன் வந்து 9 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? கேஸ் லிக்விட் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? 9 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அது ஞாபகம் இருக்கா? Yes ma'am. ஒரே நிமிஷம். Page number. So 242 solution. 242 put a W. Solution. 400. Page number 242. AH 242. Seventh lesson. Right, so I'm going to become 240%.
Screen தெரிஞ்சோ. ஸ்கிரீன் தெரியுதாம்மா உங்களுக்கு? எஸ் மேம். சரி. இப்ப பாருங்க சொல்யூஷன் லெசன் எடுத்துட்டோம்ல, அதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன். காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என்னது? சொல்யூஷன் வந்து இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? ஹோமோஜீனியஸ்னா அப்படின்னா என்னது? ஹலோ, ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? மரியம், எஸ் மேம். ஸ்கிரீன் தெரியுதாப்பா? எஸ் மேம். புக் ஷேர் பண்ணிருக்க பாத்தீங்களா? தெரியுது புக் மேம். ஷேர் பண்ணி தெரியுதுல்லப்பா? கொஞ்சம் எனக்கு இது பண்ணுங்க. சொல்யூஷன் வந்து இட்ஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா என்னது? ஹோமோஜீனியஸ்னா என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? 2 மேம் சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆனதுதான். கம்ப்ளீட் டிசால்வ் சால்வெண்ட். ஆகி யூனிஃபார்மா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அது வந்து ஹோமோஜன். இப்ப நம்ம இங்க் எடுத்துக்கிட்டோம், வாட்டர் எடுத்துக்கிட்டோம். அதுல இங்க் டிராப் வந்து போட்டோன்னா அந்த இங்க் வந்து என்னது ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது இல்லையா? அந்த வாட்டருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகி ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் காமிக்குது. அது ஹோமோஜீனியஸ் மிக்சர். அதே மாதிரி சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் அது. ஸோ சால்வெண்ட்னா என்னன்னா அது வந்து த காம்போனன்ட் தட் ஹேஸ் வந்து சேம் பிசிக்கல் ஸ்டேட் as தி சொல்யூஷன் இட்செல்ஃப். சால்வெண்ட்னா அது வாட்டர் இல்லையா? சொல்யூட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் டிசால்வ்ட் இன் அ சால்வெண்ட். எந்த பொருள் வந்து அந்த சால்வெண்ட் டிசால்வ் ஆகுதோ அதை சொல்யூட் சொல்லணும். அடுத்தது நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன? மொலாலிட்டி, அடுத்தது வந்து வேற என்ன? நார்மாலிட்டி, அது மாஸ் பர்சன்டேஜ். இது மாதிரி வந்து நம்ம 4 ஐட்டம். மோல் ஃப்ராக்ஷனு, மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த மொலாலிட்டினா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். அதானப்பா மொலாரிட்டிக்கு? ஹலோ, எஸ் மேம். இந்த ஃபார்முலா வெறும் டெஃபினேஷன் மட்டும் படிச்சுங்க. மொலாரிட்டி இஸ் டிஃபைன்ட் as தி நம்பர் ஆஃப் என்னென்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் பெர் லிட்டர் ஆஃப் தி சொல்யூஷன். இது வந்து நம்ம மொலாரிட்டி வந்து கேபிட்டல் எம்ல இருக்கும். மொலாரிட்டி பாருங்க அதே தான். நம்பர் ஆஃப் மேல இருக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான். பட் டிசால்வ் வந்து பெர் கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட். இது வந்து சால்வெண்ட் டிவைடட் பை பெர் கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட். இங்க பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி என்ன கொடுத்துருக்கோம்? நம்பர் ஆஃப் மோல் டிசால்வ்டு பெர் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். அதாவது வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். அதாவது வந்து வி வந்து வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். இங்க வந்து வால்யூம் ஆஃப் தி சால்வெண்ட் சொல்லணும். பெர் லிட்டர் ஆஃப் தி பெர் கிலோகிராம் ஆஃப் தி சால்வெண்ட். இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஹலோ, எஸ் மேம். இங்க ஹைலைட் பண்றேன் பாருங்க. ஹைலைட் பண்றேன். மொலாலிட்டி பாத்துங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ், வால்யூம். இது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது வந்து வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். இது இங்க பாத்தீங்கன்னா மொலாரிட்டி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அதே தான் மேல இருக்க மாதிரி தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் பெர் கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட். வாட்டர்ல வந்து எவ்வளோ கிலோகிராம் ஆஃப் வந்து சால்வெண்ட் டிசால்வ் பண்றோம், அதுதான் வந்து மொலாலிட்டி. அது இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்ன பார்த்தோம்? 4 ஃபார்முலா. என்னென்னப்பா ஃபார்முலா? ஹலோ, Mass by atomic mass. மாஸ் பை Mass by அட்டாமிக் மாஸ். molecular mass. மாஸ் பை அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் Mass by molecular mass. Number of moles by number of atoms by mass percentage. 6.023 into 10 power of 20 Avogadro number. அதே மாதிரி number of molecules divided by 6.023 into 10 power of 23. இந்த ஃபார்முலா நோட் பண்ணீங்களா? Yes ma'am. Number of moles is equal to first என்ன சொன்னீங்க ஃபார்முலா? Mass by atomic mass. Next என்னது? Mass by molecular mass. இது பாருங்க இந்த அடுத்த நெக்ஸ்ட் என்ன? நம்பர் ஆஃப் atoms divided by 6.023 into 10 power 23. அடுத்து என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் molecules
by 6.023 into 10 power 23. இதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கண்டுபிடிச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மாலிட்டி நீங்க அன்னைக்கு நடத்தும் போது வரல நீங்க நார்மாலிட்டிக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் பை இங்க கொடுத்துருக்காங்க ஃபார்முலா பாருங்க. நார்மாலிட்டி வந்து நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இன் லிட்டர். அது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். எவ்வளோ வந்து சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ லிட்டர் 500 ml சொல்யூஷனாக என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த வால்யூமு. மேலே வந்து நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்னா என்னன்னா தட் இஸ் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட். அதான் வந்து நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட்னா இந்த ஃபார்முலா இல்லையா. இந்த இதுக்கான வந்து ஃபார்முலா தான் இது இங்க இருக்கு இல்லையா. இந்த இதுக்கு வந்து இதுக்குரிய ஃபார்முலா தான் இது. ஸோ மாஸ் ஆஃப் தி சொல்யூட் இன் கிராம்ஸ் அது தெரியும். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதான் நான் எப்படி வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு அந்த அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் நான். தட் இஸ் அட்டாமிக் சிட்டி பை மாலிகுலர் வெயிட் அப்படின்ட்டு எல்லாம் ஃபார்முலாலாம் போட்டு காமிச்சேன். நீங்க அன்னைக்கு இருந்தீங்களா நீங்க இல்லை அன்னைக்கு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டேன் பாருங்க. மாலிகுலர் வெயிட் தட் இஸ் மாலிகுலர் number of equivalent weight of the solute அப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த molecular weight of the solute divided by basicity. basicityனா number of replaceable hydrogen ions. அதே மாதிரி equivalent weight of base கண்டுபிடிக்கணும்னா molecular weight of the solute அதுடைய அந்த எந்த பொருளுடைய எடுத்திருக்கோமோ அதுடைய solute molecular weight of the solute by acidity that is வந்து replaceable OH minus ion. அதே சால்ட்டுக்கு வேணும்னா அந்த சால்ட்டுடைய molecular weight கண்டுபிடிச்சிடணும். டோட்டல் வேலன்சி ஆஃப் தி மெட்டல் அயான் டோட்டல் வேலன்சி அந்த ஆட்டம் மேல இருக்கிற வேலன்சி. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சது அந்த ஈக்குவலன்ட் வெயிட்டு. மோல் ஃப்ராக்ஷன் ஆல்ரெடி தெரியும் இல்லையா. மோல் ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸ் லெட்டர்ல சொல்லுவோம். என்ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அதான் நம்ம ஃபார்முலா. அது எக்ஸ் என்னன்னா ஹலோ ஹலோ கொஞ்சம் வாங்க. எக்ஸ் என்னன்னா மோல் ஃப்ராக்ஷன் இல்லையா. தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து நம்ம ஏ வந்து சொல்யூட்டா எடுத்தோம்னா சொல்யூட்டா போட்டுக்கணும். அப்போ என்ஏ பிளஸ் வந்து என்பி அப்படின்ட்டு அந்த இது காம்போனன்ட் ஏ அது மாதிரி இது மாதிரி எல்லாம் இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம். இப்போ இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பாருங்க புக் பேக்ல ஆன்சரும் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொலாரிட்டினா என்ன நீங்க இப்போ டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா வெறும் டிஃபைன் த 2 மார்க்ல தான். மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் இன் வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். மொலாலிட்டி அந்த ஃபார்ம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை கிலோகிராம் இன் கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் அது மாதிரி. அப்போ நார்மாலிட்டி அந்த ஃபார்முலா டெஃபினிஷன் இருக்கு அது மட்டும் படிச்சுக்கோங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன். இப்போ 5 மெத்தட் தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்ல. என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். வேரியஸ் மெத்தட்ஸ் என்னென்னம்மா சாமுவேல் ஹலோ இது சொல்லுங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் என்னென்ன வரும் மேம்? மொலாரிட்டி நார்மாலிட்டி மாஸ் பர்சன்டேஜ் மோல் ஃப்ராக்ஷன் இது 4. இது வந்து அந்த பாருங்க ஆன்சர் 2 ஆன்சரும் அல்ஹம்துலில்லாஹ் படிச்சிட்டீங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்தல 9 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இல்லையா. கேஸ் இன் லிக்விட் கேஸ் இன் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு தெரியும். இதில் நம்ம வந்து மெயினான வந்து 3 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ் ஆனது. என்னென்ன பார்த்தீங்கன்னா லிக்விட் இன் லிக்விடு இது பார்த்து லிக்விட் இன் லிக்விட் இந்த இது. அடுத்தது கேஸ் இன் லிக்விடு இந்த இது. அடுத்தது சாலிட் இன் லிக்விடு இந்த 3 தான்.
அவுட் ஆஃப் வந்து 9 இதில் வந்து நம்ம இந்த 3 டைப்ஸ் தான் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் ஆகுது. இப்போ லிக்விட் இன் லிக்விட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னவா இருக்கணும்னா லிக்விடாக தான் இருக்கணும் இல்லையா? ரெண்டுமே லிக்விடாக இருக்கிறது லிக்விட் இன் லிக்விட் அப்படின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் லிக்விடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம போட்ட லிக்விட் வந்து சம்டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ பாருங்களேன் ஆல்கஹாலு வாட்டர் இது வந்து கம்ப்ளீட்லி சாலிபிள் அது கம்ப்ளீட்லி சாலிபிள் மிசிபிள். அடுத்து ஒரு சில லிக்விட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேரிங்லி சாலிபிள் சும்மா வந்து லைட்டாக தான் வந்து டிசால்வ் ஆகுறது. அது வந்து என்ன சொல்லணும் ஸ்பேரிங்லி சாலிபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஸ்பேரிங் பார்ஷியலி இம்மிசிபிள்னா கொஞ்சம் தான் லைட்டாக வந்து டிசால்வ் ஆகுது வாட்டர் அண்ட் ஃபினால். இம்மிசிபிள்னா வாட்டர் அண்ட் டொலியூன் வந்து தனியாகவே காமிக்கும். டொலியூன் வந்து ப்ரௌன் கலர் லிக்விடாக இருக்கும், வாட்டர் ஒயிட் கலர் இருக்கும். ஸோ தனித்தனியாக வந்து அப்படியே வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறது. அதுதான் வந்து இது. அப்போ கேஸ் இன் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலிபிள் கேஸ் இன் லிக்விட்னா இப்போ நம்ம நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் தானே இருக்குது. அந்த வந்து லிக்விட்ல வந்து கேஸ் வந்து டிசால்வ் பண்ணுறது அது வந்து கேஸ் இன் லிக்விட். இது வந்து சாலிபிள் இன் வந்து லிக்விட்ஸு. இப்போ ஆக்சிஜன் இஸ் சஃபிஷியன்ட்லி சால்வ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கேஸ் இன் லிக்விட் கேஸ் இன் லிக்விட் நான் என்னென்ன சொன்னேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அமோனியா HCl இதெல்லாம் வந்து ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் N2 வந்து ஸ்பேரிங்லி சாலிபிள். இப்போ அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி சாலிபிலிட்டி என்னென்ன பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரு தென் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரு எஃபெக்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி கேஸ் அண்ட் தி சால்வெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகம் எதுக்கு நம்ம வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு போட்டோன்னே ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா அது உடனே வந்து சாலிபிள் ஆகிறதுக்கு. அப்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணனா சாலிபிலிட்டி வந்து சீக்கிரமாக வந்து டிசால்வ் ஆகும். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? டெம்பரேச்சர் அதிகம் கொடுக்கும்போது மேலே இருக்க கேஸஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் சீக்கிரமாக வந்து வெளியில் போயிடும் எஸ்கேப் ஆகிடும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரிவர் வாட்டர்லேருந்து ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ஹாட் வாட்டர்லாம் வந்து தண்ணியில் வந்து டிசால்வ் பண்ணக்கூடாது, ரிவர்லலாம் கலக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் உள்ளே டிசால்வ் ஆனவுடனே அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் ஃபிஷ் எல்லாம் இருக்குது இல்லையா? அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காம இந்த ஹாட் வாட்டர் உள்ளே என்டர் ஆன உடனே அந்த வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் வந்து எஸ்கேப் ஆகிடும் தண்ணியிலேருந்து. அதுக்காக தான் நம்ம வந்து அது மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு காமிச்சேன். ஒரு பலூன் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸோடைய பாட்டிலில் வந்து டைப் பண்ணுறாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து இது கோல்டு வாட்டரில் வைக்கிறாங்க. பார்த்தோன்னா அந்த பலூன் வந்து கொஞ்சமாக தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே வந்து ஹாட் வாட்டரில் வச்ச கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதில் கட்டியிருக்க பலூன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கொஞ்சம் ஹாட் கொடுத்த உடனே அந்த கேஸ் வந்து உடனே எஸ்கேப் ஆகி அந்த கேஸ் எஸ்கேப் ஆனதுனால அந்த பலூன் வந்து என்னது பெருசாக எக்ஸ்பேண்டாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இங்கே காமிக்கிறாங்க. எஃபெக்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி கேஸ் அண்ட் தி சால்வெண்ட். அதான் வந்து உங்களுக்கு கேஸுடைய நேச்சரும் இருக்குது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு HCl அமோனியா வந்து ஹைலி சால்பிள் இன் வாட்டர். அது ஹைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் தான் ஸ்பேரிங்லி சால்யூபிள். இது வந்து லிக்விட் இன் கேஸ் இன் லிக்விடுக்கு யூஸ் ஆகும். அப்போ சாலிட் இன் லிக்விட் அதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோடியம் குளோரைடு வந்து சால்ட் வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகுறது சாலிட் இன் லிக்விட் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர்னு என்ன சொன்னோம் நம்ம? வேப்பர் ப்ரெஷர்னு என்னப்பா சொன்னோம்? ஹலோ 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 மரியம், ஹலோ 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 மரியம் இருக்கீங்களா? மரியம் சாமுவேல் எஸ் மேம். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியுதாமா? வேப்பர்ஸ்னா என்னது? வாட் யூ மீன் பை வேப்பர்? ஹலோ ஹலோ மரியம் எவாப்ரேட்டிங் வேப்பர் எவாப்ரேட் ஆகுறது இல்லையா? ஸோ வந்து லிக்விட்லேருந்து அந்த மேலே வந்து எவாப்ரேஷன் ஆகி மாலிகுல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட். ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா
ஒரு அந்த எஸ்கேப் ஆகுதுல லிக்விட்லேருந்து கேஸஸ் எஸ்கேப் ஆகுதுல்ல, அந்த கேஸ் வந்து என்ன ஆகும்னா, அந்த கண்டெய்னருடைய வாலை ஹிட் பண்ணும். அப்புறமா வந்து அப்போ இப்போ இது மூவ் பண்ணும்போது, பக்கத்துல இருக்க கேஸ் மாலிக்யூல்ஸ் அத ஹிட் பண்ணும்போது, அதனால வந்து பிரஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து வி கால் இட் ஆஸ் அன் வேப்பர் பிரஷர். அடுத்து ரவுலட்ஸ் லா வந்து என்ன சொன்னோம் நம்ம, 3 வேல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஒண்ணு வந்து வெறும் வேப்பர்ஸ் மட்டும் வச்சு வந்து பண்ணாரு. அப்போ பார்க்கும்போது அதோட வேப்பர் பிரஷர் வந்து அதான் பியூர் சால்வெண்ட்ட மட்டும் வச்சு பண்ணும்போது, அதோட வேப்பர் பிரஷர் வந்து பார்க்கும்போது அதிகமா இருந்தது. P0 அப்படி இருந்தது. பியூர் சால்வெண்ட்டோட வேப்பர் பிரஷர். அதே வந்து என்ன பண்ணாரு, ஒரு 2 லிக்விட் மிசிபிள் லிக்விட் அதே மாரி மிசிபிள் லிக்விட் 2 மிசிபிள் லிக்விட் எடுத்துக்கிட்டாரு. 2மே வந்து வோலடைல். வோலடைல்னா என்ன சொன்னோமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வோலடைல்? என்னம்மா வோலடைல்னா என்ன சொன்னோம் மீனிங்கு? வோலடைல் லிக்விட் அப்படின்னா என்ன? வோலடைல் என்னப்பா சொல்லணும்? வோலடைல் மீனிங் என்ன? ஹலோ? வோலடைல் மீனிங்னா ஈஸிலி evaporate. எவாப்ரேட் ஆகுறது இல்லையா? எவாப்ரேட் ஆகுறது. ஸோ 2 இவர் வந்து ரவுலட்ஸ் லா வந்து என்ன பண்றாருன்னா, இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. 2ம் வந்து லிக்விட். ஸோ ரவுலட்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இஃப் த லிக்விட்ஸ் ஆர் வந்து மிசிபிள். ஸோ அதில பார்க்கும்போது அந்த வேப்பர் ஃபேஸ்ல என்ன இருக்கும்? போத் வந்து லிக்விட் ஏ லிக்விடும், பி லிக்விடும் வந்து என்னுடைய வேப்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு லிக்விடுடைய வேப்பர் பிரஷர் தான் பார்ஷியல் வேப்பர் பிரஷர் தான் வந்து PA எடுத்துக்கிட்டோம். அது பார்க்கும்போது அதுடைய டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அந்த லிக்விடுடைய மோல் ஃபிராக்ஷன். இதான் வந்து மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வந்து லிக்விட் ஏ இருக்கு இல்லையா? அந்த அதோட அதே மாரி நெக்ஸ்ட் அதே மாரி பி பார்க்குறோம். பிபி வந்து அதே மாரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ தி டைரக்ட் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம ரிமூவ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம், இதோட இத ஆட் பண்ணிட்டோம். இந்த இந்த லிக்விட் வந்து பியூர் சால்வெண்ட்டா இருக்கும்போது, அதுடைய பேப்பர் பிரஷர். இது வந்து என்னன்னா, பியூர் சால்வெண்ட்டா இருக்கும்போது, அதுடைய வேப்பர் பிரஷர். P0 போட்டாவே என்னது, அது பியூர் சால்வெண்ட்டுடைய வேப்பர் பிரஷர். இப்ப நம்ம இது இப்ப மேல இருக்கு பாருங்க இந்த இது. பியூரா வந்து இப்ப வெறும் வாட்டர் மட்டும் இருக்கும்போது, அதுடைய வேப்பர்ஸுடைய வேப்பர் பிரஷர் அது மாரி. இப்ப நான் வந்து 2 லிக்விட் எடுத்திருக்கேன் இல்லையா? தனித்தனியா வந்து 2 லிக்விடுடைய வேப்பர் பிரஷர் பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து அவர் வந்து அதான் ரவுலட்ஸ் லாவுடைய இங்க ஒண்ணு குடுத்திருப்பாங்க, இங்க ஒண்ணு குடுத்திருப்பாங்க. என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. இங்க குடுத்திருக்காங்க. ரவுலட்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் இது இங்க இருக்கு. ஸ்டேட்ஸ் தட் ஃபார் a solution of volatile liquid, the partial vapor pressure of each liquid in the solution is directly proportional to its mole fraction. அதாவது அதாவது பார்ஷியல் பிரஷர்னா PA. இல்ல பார்ஷியல் பிரஷர் வந்து இந்த ஃபார்முலா தான் PA is directly proportional PA is directly proportional to mole fraction of PA partial pressure is directly proportional to the ஒரு நிமிஷம் இருங்க. பார்ஷியல் பிரஷர் PA பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ அதுடைய மோல் ஃபிராக்ஷன் ZA. அதே மாரி B லிக்விட் இருந்ததுன்னா, P PB டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ XB. நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணோம்னா, நம்ப ஒரு கான்ஸ்டன்ட் இதான் வந்து கான்ஸ்டன்ட்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அத வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணோம்னா, இங்க பாருங்க. ஹலோ PA இஸ் ஈக்குவல் டூ ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணி PA0 அப்படின்னா, அந்த லிக்விட் வந்து பியூர் சால்வெண்ட்டா இருக்கும்போது இருக்கும்போது இருந்த வேப்பர் பிரஷர் அது அப்படின்னு போட்டு. நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டல் பார்க்கணும். டோட்டல் பார்க்கும்போது 2த்தையும் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? PA பிளஸ் PB இது மாரி 2த்தையும் ஆட் பண்ணி அதோடைய இது மாரி அவங்க கிராஃப்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறார். A solution which obeys
Rowler's law over the entire range. அடுத்து நம்ம வந்து 2 types of solution பார்த்தோம். என்னன்னா ideal solution and non-ideal solution. Ideal solution யாருன்னா எந்த சொல்யூஷன் வந்து ரவுலட்ஸ் லாவோட ஒபே பண்ணுதோ அதுதான் வந்து ஐடியல் சொல்யூஷன் சொல்லும். எது வந்து ஒபே பண்ணலையோ அதுதான் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லும். நெக்ஸ்ட் ரவுலர்ஸ் லா ஃபார் சொல்யூஷன் கண்டெய்னிங் நான் வோல்டேஜ். அடுத்து தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்னன்னா தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாருன்னா அதே சால்வெண்ட் எடுத்துட்டு ஆனால் வந்து சால்வெண்ட் வந்து ஓலட்டைல் ஆனால் அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓலட்டைல்னா அது வந்து ஒன்றுமே எவாப்ரேட் ஆகாது. ஸோ அது மாதிரி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டாரு. என்ன எடுத்தாருன்னா ஒரு சால்வெண்ட்டு அது வந்து ஓலட்டைலு, ரெண்டாவது வந்து சொல்யூட்டு அது வந்து நான் ஓலட்டைல். அப்போ இருக்கும்போது எதுடைய வேப்பர்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ Yes, ஹலோ ma'am. எதுடைய வேப்பர்ஸ் மட்டும் வரும்? ஒன்று சொல்யூட் வந்து நான் ஓலட்டைல், சால்வெண்ட் வந்து ஓலட்டைல் காமன்ல. ஸோ அப்போ இருக்கும்போது அப்போ ஃபார்ம்ல வந்து இது மாதிரி மாறுது. ஏன்னா நம்ம ஒன்று மட்டும் தானே எடுத்திருக்கோம். அதனால இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கு இந்த ஃபார்ம்ல. இது மட்டும் இருக்கு. PA0 XA. ஏன்னா ஒரு சால்வெண்ட் மட்டும் தான் வந்து ஓலட்டைல், அதனால இது எவாப்ரேட். அடுத்து நம்மளுக்கு வந்து பைனரி மிக்சருக்கு இது ஜென்ரல் ஃபார்ம்ல இருக்கு. தட் இஸ் XA plus XP is equal to 1னா XA is equal 1 minus XP. அந்த XA இடத்துல நான் வந்து 1 minus XP போடுறேன். அது PA0 வந்து நான் கீழே இறக்குறேன். அப்போ வந்து XP அந்த பக்கம் இந்த XP வந்து இந்த பக்கம் கொண்டு போறேன். இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ கொண்டு வரும்போது இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். என்ன ஆகும்னா 1 மைனஸ் PA பை PA0. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா PA0 போட்டிங்கன்னா PA0 மைனஸ் வந்து PA. ஸோ இது மாதிரி வந்து ஃபார்முலா வந்து இப்போ இந்த நான் வோலட்டைல் சொல்யூட்க்கு வந்து அவர் கொடுத்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெஃபினிஷன். இது வந்து ரவுலர்ஸ் லாவுடைய இன்னொன்று டெஃபினிஷன். த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இதை தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு தி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட். இதான் வந்து இந்த ஃபார்முலா தான் வந்து இங்கே சொல்றாரு. வந்து ரிலேட்டிவ் லோயரிங். ரிலேட்டிவ்னா நம்ம என்ன பண்ணுறோம்? வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்பேர் பண்ணுறோம். ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஃபார் அ சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு தி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட் வென் ஒன்லி தி சால்வெண்ட் இஸ் volatile. ஸோ இந்த கண்டிஷனுக்கு இந்த ரவுலர்ஸ் லா சொல்லும். அடுத்தது ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு என்னன்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்னா உங்களுக்கு எது வந்து ஒபே பண்ணுதோ ரவுலர்ஸ் லா ஒபே பண்ணுதோ அந்த சொல்யூஷன்லாம் வந்து ஐடியல் சொல்யூஷன். எது ஒபே பண்ணலையோ அது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லணும். அடுத்தது நான் ஐடியல் சொல்யூஷன். ஏன் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் வந்தது? பாசிட்டிவ் டீவியேஷன், இன்னொன்று நெகட்டிவ் டீவியேஷன். அப்படின்னு என்னன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபி மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடு, இப்போ நான் வாட்டர் எடுத்திருக்கேன் ஏஏ, அடுத்தது ஒரு ஆல்கால் எடுத்திருக்கேன் அது பிபி. அடுத்து இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ரெண்டு மாலிகுல்ஸுடைய மாலிகுல்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகி ஏபி வரும் இல்லையா? ஸோ ஏபி மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வந்து வீக்கராக இருந்ததுன்னா ஏஏ தனித்தனியாக இருக்கும்போது அவங்களுடைய மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஏபியுடைய மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வீக்கராக இருந்ததுன்னா அப்போ வந்து நான் உங்களுக்கு ஏபி மாலிகுல்ஸோட வேப்பர்ஸ் தானே வெளியில் வருது. அப்போ அது வீக்கராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும் இல்லையா? அப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து the total vapor pressure for such solution is greater than the predicted by Rowler's law. So the total pressure for such solution will be maximum. பாருங்க molecular AB உடைய interaction positive dilution as shown by the liquid pair for which AB molecular interaction are weak. அப்படின்னா என்னன்னா ஏபி வந்து கம்பைன் பண்ண மாட்டேன். அப்போ நிறைய வந்து ஏபி கம்பைன் பண்ண ஏஏவும் பிபி வேப்பர்ஸ் எல்லாம் வந்து வெளில வந்துடும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு? அது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோ பாசிட்டிவ் டிவியேஷன். இது வந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன் எக்ஸாம்ல. பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டீவியேஷன். இது என்னன்னா ஏபியுடைய இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கு. அப்போ இது வந்து இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது.
அப்போ டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அது அது வந்து அதே ஆனால் இவர் என்ன சொன்னார், ரவுலர்ஸ்லாம் சால்வெண்ட்டுடைய இதான் வந்து அதிகமாக இருக்குன்னாரு. ஆனால் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து இது நெகட்டிவ் டீவியேஷன். அடுத்தது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னோம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா, இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரில் வந்து கொஞ்சம் சுகர் போட்டோடனே அந்த வாட்டர் வந்து ஸ்வீட் ஆகிடுது. அப்போ சொல்யூட்டுடைய இதுதான் சொல்யூட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து அந்த வாட்டர்லேயே வந்திருக்கு. ஸோ அது மாதிரி வந்து எந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றோம். ஸோ அது உங்களுக்கு நான் 4 டைப்ஸ் ஆஃப் வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ பார்த்தா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் ப்ரெஷர் அது ஆல்ரெடி நம்ம ரவுலர்ஸ்லால கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து எதுக்கு இந்த இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா, ஒரு புது சொல்யூட் இருக்குல்ல, அதாவது வந்து புது சொல்யூட்டுடைய மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து மாலிகுலர் வெயிட் ஃபைண்ட். ஏன்னா இப்போ சால்வெண்ட்னா யூசுவலாக நம்ம வாட்டர் வந்து நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்லிட்டோம். ஸோ அதோடைய மாலிகுலர் வெயிட் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஆட் பண்ணுற சொல்யூட் இருக்குல்ல, சால்ட் வந்து புதுசாக ஏதாவது ஒரு நியூ கலர்ட் சால்ட் கிடச்சிருக்கு. இப்போ அதோடைய மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும்னு நம்ம இந்த மெத்தட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோடைய மோல் ஃப்ராக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, என்பின்னு என்னது வெயிட், தட் இஸ் மாஸ் பை மாலிகுலர் வெயிட், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மாஸ் தட் இஸ் வந்து என்பின்னு தனித்தனியாக உங்களுக்கே பார்த்தோம் இல்லையா, வெயிட் பை மாலிகுலர் வெயிட். ஹலோ சாமியல். எஸ் மேம். இது ஆல்ரெடி நடத்தினது தான் இல்லைப்பா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வந்து மாலிகுலர் வெயிட் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு இது வந்து இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க எக்ஸாமில். பார்த்தீங்களா அந்த இதில் அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்களாப்பா? அதான் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் எலிவேஷன் என்னது, இன்க்ரீஸ் இன் பாய்லிங் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி இல்லையா. இப்போ நம்ம கொஞ்சம் சொல்யூட் போட்ட உடனே அந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து குறைஞ்சிருது. திருப்ப எனக்கு வந்து நல்ல அந்த சொல்யூஷன் வந்து பாயில் ஆகணும், அகெயின் வந்து ஹேவ் டு கிவ் தி டெம்பரேச்சர். ஸோ சொல்யூட் ஆட் பண்ணுறனால அதோடைய பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா குறைஞ்சிச்சு. அப்போ நம்ம வந்து இன்னும் டெம்பரேச்சர் கொடுக்கும், அதை வந்து எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அதான் என்ன சொல்கிறோம் நம்ம, எலிவேஷன் ஆஃப் வந்து பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். எலிவேட் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருங்க. இப்போ அதான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி. அதாவது பாய்லிங் பாயிண்ட்னா என்ன, எப்போ வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி சால்வெண்ட்டு சொல்யூட் வந்து ஈக்குவல் டு அட்மாஸ்பியர். எப்போ ஒரு சொல்யூஷன் வந்து பாயில் ஆகும்னா, எப்போ வந்து பாயில் ஆகும்னா அதோடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆகும்போது தான் அந்த இதுவே லிக்விடே வந்து பாயில் ஆகும். அதுதான் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். நீங்கள் கொடுத்துருக்காங்க, இதுவும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாமில். Boiling point of a liquid is the temperature at which the vapor pressure of the liquid becomes equal to the atmospheric pressure அப்படின்ட்டு இந்த டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க அந்த கொடுத்த கொஸ்டின்ல. ஸோ இதை வச்சு கூட அதே மாதிரி வந்து இந்த ஃபார்முலா அது வந்து டெல்டா பினா டெல்டா டிபினா இப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரு, அப்புறமா வந்து அந்த சொல்யூட் ஆட் பண்ணிட்டு கூட அதோடைய பாய்லிங் பாயிண்ட். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எது அதிகமாக இருக்கும், சொல்யூஷனுடைய பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், தட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனு, மைனஸ் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட். அதான் சொல்யூஷனுடைய அதிகமாக இருக்கும் இல்லையா, ஏன்னா சொல்யூட் ஆட் பண்ணிட்ட பிறகு சால்வெண்ட்டோட அது சொல்யூஷனாக மாறுது. மைனஸ் வந்து சால்வெண்ட் மைனஸ் அந்த டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பி. அதே மாதிரி எக்ஸ்பிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மோல் ஃப்ராக்ஷன் இல்லையா, என்பி பை என்ஏ ப்ளஸ் என்பி. ஸோ அதே மெத்தடில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இது மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்துட்ட பிறகு அது மாதிரி கொண்டு வந்துட்ட பிறகு அதே மாதிரி இந்த இது மோலாலிட்டி. ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கே வந்துடுச்சா. அடுத்தது என்பி பை டபிள்யூஏ இருக்கு இல்லையா, இந்த என்பி பை என்ஏ டபிள்யூஏ வந்து மொலாலிட்டி என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இல்லையா, அதானே இது மொலாலிட்டி. அதுக்காக இந்த வந்து இதுக்கு பதிலாக வந்து நான் எம் போட்டுக்கிட்டேன். எம்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சொல்யூட். அது இது எம் தட் இஸ் வந்து இஃப் யூ டேக் தி மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் டபிள்யூஏ வந்து உங்களுக்கு மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் டபிள்யூஏ இன் கிராம்ஸ். அது நெக்ஸ்ட் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி எம்ஏ.
relative lowering. அது இங்க definition கொடுத்திருக்காங்க பாருங்க. Defined as the elevation boiling point when 1 mole of solute is dissolved in 1 gram of the solvent. அந்த definition. அப்புறமா அந்த depression in freezing point அப்படின்னா என்னன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ் வந்து 0 டிகிரி தானே அதோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டு. இப்போ கொஞ்சம் நான் அதில் கொஞ்சம் சொல்யூட் போட்ட உடனே அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. டிப்ரெஷன் என்னது டிக்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஃபுல்லாகவே ஐஸாக இருக்கும் இல்லையா, அவங்க வந்து அந்த ரோட்லலாம் வந்து சால்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 0 டிகிரியில் ஃப்ரீஸ் ஆகிறது இன்னும் வந்து -3 டிகிரியில் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆகும். அதான் டிக்ரீஸ் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதான் அதே மாதிரி மேலே பார்த்த மாதிரியே தான் வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதே மெத்தடில் தான் இங்கே பார்த்தோம்லையே. அதே அங்கே டெல்டா டிஎஃப் பார்த்தோம், டிபி பார்த்தோம். இங்கே வந்து டெல்டா டிஎஃப் போட்டு கே எக்ஸ்பி அதே மாதிரி எக்ஸ்பிக்கு வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்தால் இதே மாதிரி இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா மொலாலிட்டி. அங்கே வந்து என்ன அதே மாதிரி மொலாலிட்டி வந்ததுலேயே அதே மெத்தட் தான். இந்த ஃபார்மில் வந்து இந்த ஃபார்மில் வச்சு நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே புக் செம்ம உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்துருக்கு. அதுக்கு புக் செம்மே நீங்கள் பார்த்தாவே போதும், எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்மாசிஸ் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இது. ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னா நான் ஒரு இதில் வந்து டேப்பில் வந்து ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்திருக்கு, வாட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு, டிஸ்டில் ஃபனல். இது ஃபனலில் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் சொல்யூஷன் எடுத்திருக்கு. இது வந்து சுகர் சொல்யூஷன். ஹலோ ஹலோ இது வந்து இது மெம்பரைன். இப்போ நம்ம பிசின் எல்லாம் இருக்குல்லம்மா, ரெசின் கோந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரெசின் இது கோந்து என்ன சொல்லுவீங்க, ரெசின் அது நம்ம ஊற வச்சுட்டோம்னா புசு புசுன்னு பெருசாயிடுமே. கோந்து ரெசின் சொல்லுவாங்களே, தண்ணியில ஊற வச்சுட்டோம்னா அது அப்படியே இந்த ஜெல்லி சொல்லுவாங்க, ஜெல்லி. அது பசங்க கூட வச்சு விளையாட ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், கலர் கலராக. அது தண்ணியில் போட்டு புசு புசுன்ட்டு ஆகிடும் பாருங்க. அது என்னன்னா உள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அதுக்குள்ளே என்டர் ஆகுது. இப்போ நான் வந்து இது மாதிரி ஒரு சுகர் சொல்யூஷனு. ஹலோ இது வந்து ஆஸ்மாசிஸ் எப்படி நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னா ஒரு டப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது ஒரு இது மாதிரி ஃப்ளாஸ்க் இது மாதிரி இருக்குது. இது மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து சுகர் சொல்யூஷன் எடுத்து இதை வந்து நான் இந்த இது இருக்கு இல்லையா, இதை வாய் வந்து நான் அனிமல் மெம்பரைன் இருக்கு இல்லையா, அனிமல் மெம்பரைனால டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இந்த சொல்யூஷனுடைய இது இருக்குன்னா லெவல் இப்படி தான் இருந்தது. கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உள்ளே என்ட்ரு ஆகி, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் உள்ளே என்ட்ரு ஆகி வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே வரைக்கும் என்ட்ரு ஆகியிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வாட்டர் தட் இஸ் லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து வாட்டர் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து மூமெண்ட் நடக்கும். இது எப்போன்னா த்ரூ தி செமி பெர்மெபிள் மெம்பரைன். இதான் வந்து ஆஸ்மாசிஸ். இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம அதே மாதிரி எப்படி குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மாலிகுலர் வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு, அதே மாதிரி வந்து ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து ஆஸ்மாசிஸுடைய மெத்தட் வந்து நம்ம மாலிகுலர் வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸி. மற்ற 3 மெத்தடை விட இந்த மெத்தடில் வந்து நிறைய வந்து ப்ரோட்டீனுடைய இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதோடைய மாலிகுலர் வெயிட் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து இந்த மூமெண்ட் நடந்துனே இருக்கு இல்லையா, எப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து சுகர் சொல்யூஷனுக்கு உள்ளே வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் பார்க்கும்போது அது வந்து பாஸ் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். அதுதான் வந்து எப்போ அந்த ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுதான் அதுதான் வந்து வி கால் இட் அஸ் அன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்.
பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து உள்ள சுகர் சொல்யூஷன் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கு. இப்போ ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து மூவ்மெண்ட் ஆக ஆக ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சொல்யூஷன் வந்து டைல்யூட் ஆகிடும். அப்போ அதோடைய கான்சன்ட்ரேஷன் லோயர் ஆகிடும், வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். திருப்ப என்ன ஆகும்னா அந்த சுகர் சொல்யூஷன்லேருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து திருப்ப வந்து வாட்டருக்கு வரும். அதான் ஒரு ஈக்குலிபிரியம் வந்து ரீச் ஆகும். அந்த இதுதான் வந்து வி கால் இட் அஸ் வந்து இந்த பாருங்க. The flow of solvent into the solution of higher concentration from a solution of lower concentration can be stopped. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து லோயர்லேருந்து ஹையருக்கு போகிறது, ஹையர்லேருந்து லோயர் போகிறது, அந்த மூமெண்ட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஏதோ ஒரு வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். எப்படின்னா அவுட் சைட்லேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து கொடுத்து அந்த ப்ராசஸ் அந்த மூமெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் எக்ஸ்டர்னலாக, அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க புக்ல. இந்த இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, அதான் வந்து சால்வெண்ட், வாட்டர் சால்வெண்ட்டு. இது வந்து செமி பெர்மபிள் மெம்பரேன். இந்த செமி பெர்மபிள் மெம்பரேன் என்ன பண்ணணும், ஒன்லி வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் அலோவ் பண்ணும். அதனால தான் அந்த சுகர் சொல்யூஷனில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் உள்ளே என்டர் ஆகி அந்த சுகர் சொல்யூஷனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகினது காமிச்சது. அடுத்து இப்போ மேத்தமெட்டிக்கில் வந்து அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு வந்து பை கொடுக்குறோம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிஆர்டி. சி வந்து கான்சன்ட்ரேஷன், நம்ம வந்து மொலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஹலோ ஹலோ பை வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆர் வந்து கேஸ் கான்சன்ட், டி வந்து டெம்பரேச்சரு. ஸோ என்பி பை இந்த சீனா கான்சன்ட்ரேஷன்ல அதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பேர் வால்யூம் இன் லிட்டர் தான் நம்மளுக்கு என்ன சொன்னோம், அதோட தான் வந்து மொலாலிட்டி இருக்குல்ல, அந்த ஃபார்மில் போட்டுக்கோங்க. அதான் டபிள்யூ பை. ஸோ இந்த என்பி பை விஆர்டி, ஆர்னா கேஸ் கான்சன்ட், டி டெம்பரேச்சர் தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், வால்யூம் தெரியும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த சம்ஸ். நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் ஆர்ஓ சொல்கிறோம் இல்லையா, ஆர்ஓ என்னதுன்னா இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃப்ரீ வாட்டர்லாம் வந்து என்ன பண்ணுற குடிக்கிற தண்ணியாக மாதிரி வீட்டில் கூட வந்து ஆர்ஓ வாட்டர் இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஆக்சுவலாக வந்து கீழே இருக்கிற போர் வாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, பியூர் வாட்டரை குடிக்கிற தண்ணியாக மாற்றுறாங்க. இங்கே என்னப்பா இங்கே நடக்குதுன்னா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சொல்யூஷனுக்கு, அந்த உப்பு தண்ணிக்கு இருக்குல்லையா, உப்பு தண்ணிக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த உப்பு தண்ணியிலேருந்து வெறும் வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து பண்ணுறது தான் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இஃப் எ ப்ரெஷர் ஹையர் தேன் தி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்காக நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணலை, எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணலையா, அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை விட எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா அந்த சால்ட் வாட்டர்லேருந்து வாட்டர் மாலிகுல் மட்டும் மூவ் ஆகும். அது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இஃப் த ப்ரெஷர் ஹையர் தேன் தி osmotic pressure is applied to the solution side, the direction of the flow of the solvent can be reversed. As a result, the pure solvent flows out through the semi-permeable reverse osmosis. The practical application and desalination of seawater to obtain pure water. அதாவது உப்பு தண்ணியை வந்து கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறாங்களே, அது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஈவன் தோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் மாலிகுலர் வெயிட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆனால் கூட கொஞ்சம் வந்து டீவியேஷன் காமிக்குது. எதனா அதான் வந்து அப்நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு வந்து அந்த டீவியேஷன் கொஞ்சம் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம வாட்டரோட மாலிகுலர் வெயிட் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோன்னா அதுக்கு என்ன H2O அப்படி போடுவோம் இல்லையா, H2ஓட மாலிகுலர் வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணி 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் வந்து 1 ஆக்சிஜன், இந்த மெத்தடில் போடும்போது 2 × 1 + 1 × 16, அப்போ டோட்டல் வந்து 18. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வாட்டருடைய மாலிகுலர் வெயிட். ஆனால் இந்த மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாலிகுலர் வெயிட் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கம்மியாகவும் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்குது. அதை வந்து அந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்நார்மல். ஸோ அப்நார்மல் வரதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறாருன்னா ரவுலட்ஸு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ரவுலட்ஸ் எதனால் இது மாதிரி அப்நார்மல் ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து நிறைய மாலிகுல்ஸ் வந்து வேப்பர் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் கிடைக்கும். சம்டைம்ஸ் மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்குது. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கம்மியாயிடுது. அதுதான் வந்து வி கால் இட் அஸ் அன் அசோசியேஷன். சம்டைம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்டிக் ஆசிட்ல வந்து 2 மாலிகுலாக வந்து கம்பைன் பண்ணிக்குது. இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணுற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து குறைஞ்சிருது. அது டிசோசியேஷன் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுது, உடஞ்சிடுது. அப்போ உடையும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாகிடுது.
ஸோ அதனால வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ இது மாதிரி வந்து அப்நார்மலிட்டி காமிக்குது. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருந்தார், ரவுலட்ஸ் லாவுடைய பிரகாரம் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து என்னாச்சு, கொஞ்சம் வந்து அதுக்காக அந்த வேண்டாஃப் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து நிவர்த்தி பண்ணதுக்காக ஒரு வந்து அந்த அப்நார்மலுக்காக அவர் வந்து ஒரு ஐ அந்த ஃபேக்டர் கொடுக்குறார். எல்லாத்தையும் அந்த ஃபார்முலால எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐ ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து வேண்டாஃப் ஃபேக்டர். டிகிரி ஆஃப் அசோசியேஷன் இது பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து பென்சோயிக் ஆசிட் வந்து டபுளா 2ஆ சேர்ந்து இது மாதிரி டைமர் ஆயிடுது. அதனால தான் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கம்மி ஆயிடுது அப்படின்றார். அடுத்தது வந்து டிசோசியேஷன். டிசோசியேஷன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து உடஞ்சு தனித்தனியா ஆயிடுது. Dissociation number of effective in such case the value solute in the solution, the number of effective solute particle increases. In such case the value of the observed quality will be greater than the so அந்த கான்செப்ட். இதெல்லாம் வந்து சம்ஸ் எல்லாம் பாருங்க. வெறும் அந்த ஃபார்ம்ல இப்போ டிசோசியேஷன் என்னன்னா, அதை வந்து சம்டைம்ஸ் அந்த மாலிகுலே ஸ்ப்ளிட் ஆயிடுது, நிறைய அயான்ஸா மாறிடுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து அதிகமாயிடுது இல்லையா, அதிகமானால அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து மாறுது அப்படின்ட்டு அந்த இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த புக்குடைய சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க புக் பேக்கில் இருக்க டெர்மினல் எக்ஸசைஸ் எல்லாம் கூட வந்து புக் பேக் உங்கள் புக்லேயே வந்து பேக் சைடில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்க. ஹலோ, டெர்மினல் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணுங்க. என்ன இருக்கு, வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்னா, those solution which obey Rowler's law are called the ideal solution, which do not obey they are called the non-ideal solution. Freezing point, boiling point, அந்த டெஃபினிஷன் காமிச்சு இல்லையா உங்களுக்கு. ஃப்ரீசிங் பாயிண்ட்னா இட் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி liquid is vapor pressure of the solution is equal to the atmospheric pressure. அந்த டெஃபினேஷன் புக்ல இருக்கு. இந்த டெரிவேஷன் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த டெரிவேஷனு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சொல்யூஷன் கண்டெயின் 7 கிராம் ஆஃப் நான் volatile solute பாய்ஸ் அட்டு அதை அந்த ஃபார்ம்ல வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து புக் பேக்லேயே இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம். நீங்கள் அதுவும் வந்து அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் அதே மாதிரி டெக்ஸ்ட்ல இருக்கு இல்லையா. ஹலோ ஹலோ, அந்த டெக்ஸ்ட்ல இருந்தது இல்லையா புக்ஸ் எல்லாம், டெக்ஸ்ட்ல இருந்தா அதுக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன பார்த்தோம்ல, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மொலாலிட்டி நார்மாலிட்டி சொன்னீங்க பாரு ஆன்சரு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, லிஸ்ட் அவுட் தி கான்சன்ட்ரேஷன், அதோட ஆன்சர். மொலாலிட்டினா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் பர் லிட்டர் ஆஃப் தி சொல்யூஷன். ஆன்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் வந்து செக்ஷனுக்கும் அவன் கொஸ்டின் கேட்டுதான், இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்கு பாருங்க. சேம் டைம் அதே மாதிரி அந்த புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின், இந்த டெர்மினல் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கான். டெர்மினல் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்கான். டெர்மினல் எக்ஸசைஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பேக் சைட்ல கொடுத்துருக்கான். அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இருக்க லெசன் புரிஞ்சுதாமா? ஹலோ, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் நியூ லெசன் எடுக்க போறேன். என்னன்னா கேட்டலிஸ்ட் அண்ட் அப்சார்ப்ஷன். அது வந்து ஒரு இன்ஷால்லா 3 கிளாஸ்ல முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த லெசன்ல ஏதாவது டவுட் நீங்க வந்து அசைன்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த லெசனே புரியும். மற்றபடி வந்து எதுவுமே ஹார்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இதில் சம்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்க. அந்த ஃபார்முலா ரிலேட்டடா அவங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களா, அந்த ஒர்க் அவுட் பண்ண சம்ஸும் பாருங்க. ஓகேவா? ஓகே மேம். சொல்லுப்பா சாமுவேல், சொல்லுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு அனுப்பின பாருங்க அசைன்மெண்ட்டு ஒரு கொஸ்டின்ஸு. அதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ். அது 5 கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின் தான் அதை நான் இது பண்ணியிருக்கேன். ஹலோ, ஓகே மேம். சாமுவேல் புரிய நீங்க பண்ணீங்களா? அசைன்மெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கப்பா. வீட்டில் தானே இருக்கீங்க நீங்க. அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எல்லாமே நீங்க எழுதி வச்சிட்டிங்கன்னா ஒரு நீட்டா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். சரிங்க மேம். ஓகேவாப்பா? ஓகே. நாளைக்கு வந்து கொஞ்சம் வந்து 2 பேரும் சேர்ந்து வாங்க. ஆப்சென்ட் ஆகாதீங்க. புது லெசன் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே மேம். அப்சார்ப்ஷன் அண்ட் கேட்டலிஸ்ட் அந்த லெசன் தான். ஓகேப்பா, யூ கேன் லீவ்ப்பா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மேம். ஓகேப்பா.